பக்தர்களின் பாவங்களை எல்லாம் பெற்று செல்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார். கோவிந்தா என்று சொல்கின்ற அந்த நாமத்தின் மூலம் நாம் செய்த பாவங்களை எல்லாம் பெற்று செல்வதற்காக வந்து கொண்டிருக்கிற எம்பெருமானை வரக்கூடிய பலகாலனாய் நின் பைம்பொன் கடிதோதி கலந்ததுவோ திருமாலை கட்டுரையே. மதுரை மாநகர காவல்துறையின் சார்பாக முதலில் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். மதுரை மாநகர காவல்துறை கடந்த ஒரு வாரமா 128 பாசுரங்களால் பாடப்பட்டது. திருவாரூர் சோலை மலையில் ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு புனிதையாக கருதக்கூடிய நூல்களை தீர்த்தத்தின் அருமையை தெரியாத சுதப்பரசு என்று சொல்லக்கூடிய முனிவர் தன்னுடைய தவத்தினை முடித்துவிட்டு அந்த ஆற்றல் தீர்த்தத்தில் நீராடிக் கொண்டிருந்த பொழுது துர்வாச முனிவர் கண் எதிரே தோன்றிய பொழுது துர்வாச முனிவர் பெருமாளிடம் வாங்கிய பொருள் அவர் தலையிலே விட தன்னுடைய துர்வாச முனிவர் ஞான திருஷ்டியில் கொடுத்த சாபத்திற்கு விமோசனம் பெறுவதற்காக சுதப்பரசு மண்டூக மகிழ்ச்சி முனிவருக்கு விமோசனம் பெறுவதற்காக பெருமாள் வைகை மாநகரிக்கு வருகிறார். அந்த மதுரை இவ்வளவு காலமா கொண்டாடி வீடிமிக்க அந்த மன்னர் மாசி மாதம் நடந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை சித்திரை மாதம் நடந்த இந்த திருவிழா 100 பாதைகளை உருவாக்குவார். மக்களே, அழகர் கோயில் இருந்து இங்க வைகாலத்தில் இறங்குறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மன்னர் உருவாக்குறது ஒரு கதை. முதல் ஒரு அம்மா மண்டபம், அழகர் கோயில் அடுத்த ஒரு அம்மா மண்டபம், மன்னர் திருமண நாயக்கருடைய அம்மா இருக்கிறோம். அடுத்த ஒரு நாயக்கன் அவர்களை எதிர்த்து வரவேற்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் விழிப்புதிரையிலே வைகை வடகரையில் இருந்து தற்பொழுது நமது அவர்களை முதலில் வரவேற்போமா? மக்களை உங்களை உரத்த குரலை பெருமாளை கூப்பிடுவோம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. சிறப்பு ஏத மறுபடி கடைசி நல்லது இன்னைக்கு நாம் தொடர்கிறது. அடுத்த ஊருங்க 3 மாவட்டம். முதல் மண்டலம் மதுரைக்கு வருகின்ற பொழுது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.